2026ல டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ரிலேட்டடான எல்லா என்ட்ரி லெவல் ஜாப்ஸுமே ஹைலி சேச்சுரேட்டடா மாறிட்டு வருது. சரி, அப்படி ஆனாலுமே பரவாயில்ல, எப்படியாவது டேட்டா அனலிஸ்ட் ஆகிடலாம்னு பார்த்தா செம்ம காம்படிஷன். ஃப்ரெஷர்ஸ்ல ஆரம்பிச்சு வேற டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வர லட்சக்கணக்கான பேர் டேட்டா அனலிட்டிக்ஸ்குள்ள என்டர் ஆக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சடனா டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ஹை டிமாண்ட் வந்ததுக்கான ரீசன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நிறைய ரிசர்ச் சொல்லுது. இன்னும் ஒரு சில பேர் டேட்டா அனலிஸ்ட் தான் ஆக முடியல, அட்லீஸ்ட் பிசினஸ் அனலிஸ்டாச்சும் எப்படியாச்சும் ஆகிடணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் இது ரெண்டுத்துக்குமே தேவைப்படுறது ஒரே செட் ஆஃப் ஸ்கில்ஸ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தப்பு. டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன, பிசினஸ் அனலிட்டிக்ஸ்னா என்ன, ஐடி பிசினஸ் அனலிஸ்ட்னா என்ன, இதுக்கான ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம உங்களால இந்த டொமைன்குள்ள என்டர் ஆக முடியாது. அண்ட் அதை ஈஸியா புரிய வைக்க தான் ஐ எம் கிரியேட்டிங் திஸ் வீடியோ. இந்த மூணுத்துக்குமே அப்படி என்னதான் டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்துடலாமா? திஸ் இஸ் சர்வின் லீட் அனலிஸ்ட். நவ் இட்ஸ் யோர் டர்ன். டேட்டா அனலிட்டிக்ஸ், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், அனலிட்டிக்ஸ்னாலே ஒன்று தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுக்கு இதுக்கான டிஃபரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். அனாலிட்டிக்ஸ்க்கு தேவையான எல்லா டூல்ஸையும் கத்துக்கிட்டு ஐடி பிசினஸ் அனலிஸ்டுக்கு நாக்குல அப்ளை பண்ணனா ஹெச்ஆர் கால் வருமா? அது எப்படி வரும்? வராது. இப்படிலாம் யாராச்சும் பண்ணுவாங்களான்னு நீங்க நினைப்பீங்க. பட் இப்படியும் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் வை யூ ஆர் நாட் கெட்டிங் இன்டர்வியூ கால்ஸ் ஃபார் த ஜாப் விச் யூ அப்ளைங். இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ரியல் டைமா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு எக்ஸ்பர்ட்டோட ப்ராப்பர் கனெக்ஷன் பில்ட் பண்ணாததுதான். சரி, அப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன? இதை ஈஸியா புரிய வைக்க என்னோட ஓன் ஸ்டோரியே சொல்றேன். சொல்றதுக்கே கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒர்க் பண்ணி அது சாட்டிஸ்ஃபையா இல்லாததுனால ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஜாப் மட்டும் இல்ல, என்னோட கம்ப்ளீட் டொமைனே ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே அட் சம் பாயிண்ட் அனாலிட்டிக்ஸ் டீமுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் அங்க பாத்தீங்கன்னா என்னோட ரோல் பிசினஸ் அனலிஸ்ட், அதாவது அனாலிட்டிக்ஸ் டீம்ல பிசினஸ் அனலிஸ்ட். நான்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே விஷயத்த நம்ம ரிப்பீட்டடா பண்ண அட் சம் பாயிண்ட் எனக்கு அந்த விஷயம் போர் அடிச்சிடும். ஸோ அனாலிட்டிக்ஸ் டீமுக்குள்ள வந்தது மூலமா நான் எக்ஸல் கத்துக்கிட்டேன், எஸ்கியூஎல் கத்துக்கிட்டேன், பவர் பிஐ கத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா பைத்தான் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன் வித் ஹெல்ப் ஆஃப் ChatGPT. ஸோ இந்த எல்லா டூல்ஸையும் ப்ராப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரியான டூல்ஸை ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணி அது போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறமா நடந்தது தான் ஒரு பெரிய ஃபன். இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஐ ஜஸ்ட் வெயிட்டட் ஃபார் மை மேனேஜர் டு அசைன் டாஸ்க் இன் ஜிரா. என்னது, அனாலிட்டிக்ஸ் டீம்ல ஜிராவா? வாட்? ஸோ இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அனாலிட்டிக்ஸ் பேஸ்டு பிசினஸ் அனலிஸ்ட்டும் ஐடி பேஸ்டு பிசினஸ் அனலிஸ்ட்டும் ஒன்று கிடையாது. தட் மீன்ஸ் அனாலிட்டிக்ஸ் டீம்ல ஜிரா, கன்ஃப்ளூயன்ஸ் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் பிசினஸ் அனலிஸ்ட்ன்ற டேர்மை கம்ப்ளீட்டாவே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கரியர் பிகினிங்ல நான் ப்ராப்பரா சீனியர்ஸோடையோ ஆர் ரியல் டைம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸோடையோ ப்ராப்பர் கனெக்ஷன் பில்ட் பண்ணல. அந்த தப்பை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. ஸோ நான் பிளேஸ் ஆன டீம்ல நான் தான் விதை போட்டு அப்படியே கொஞ்சமா வளர்ந்து இப்போ டிஎலா வளர்ந்து நிக்கிறேன். அண்ட் அந்த டைம்ல எனக்கு யாரும் சீனியர்ஸ் கிடையாது. சீனியர்ஸ் யாரா இருந்திருந்தா, தம்பி இதெல்லாம் தப்புப்பா, இப்படி எல்லாம் வராது, இப்படிதான் இருக்கும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காததுனாலயும் அண்ட் நானாவும் செல்ஃப் இனிஷியேட்டிவா லிங்க்டின்லயோ யார்கிட்டயும் போய் கனெக்ட் பண்ணாததுனாலயும் இந்த மாதிரி தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னோட கரியர் பிகினிங்ல இருந்திருக்கேன். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்னா ஒரு ரா டேட்டாவை ப்ராப்பரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அதை ஃபர்தரா கிளீன் பண்ணி அனலைஸ் பண்ணி அண்ட் அதை ப்ராப்பரா விஷுவலைஸ் பண்ணி பிசினஸ் லீடர்ஸ் கிட்ட காட்டுறது தான் டேட்டா அனலிட்டிக்ஸ். அண்ட் இதுக்கு தேவையான டூல்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸல், சீக்வல், பவர் பிஐ மண்டேட்டரி. அண்ட் உங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் கரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னா யூ ஷுட் நோ சம்திங் அபவுட் பைத்தான், மிஷின் லேர்னிங், ஏஐ அனலிட்டிக்ஸ். ஏஐ அனலிட்டிக்ஸ் குள்ள என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ, ஏஐ ஏஜென்ட்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் வரும். அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல இருக்கவங்களோட கரியர் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட், சீனியர் டேட்டா அனலிஸ்ட், லீட் டேட்டா அனலிஸ்ட், அனாலிட்டிக்ஸ் கன்சல்டன்ட், அனாலிட்டிக்ஸ் மேனேஜர், ஹெட் ஆஃப் அனாலிட்டிக்ஸ், டைரக்டர் ஆஃப் அனாலிட்டிக்ஸ், சீஃப் டேட்டா ஆஃபீஸர். இல்ல நான் யூசுவலான டேட்டா அனலிட்டிக்ஸ் போகாம ஏஐ ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய டேட்டா அனலிட்டிக்ஸ் குள்ள போறேன் அப்படின்னா என்னோட கரியர் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கும்? டேட்டா அனலிஸ்ட், சீனியர் டேட்டா அனலிஸ்ட், அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர், ஏஐ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அண்ட் ஹெட் ஆஃப் ஏஐ. இப்போ நான் சொன்ன இந்த கரியர் ப்ராக்ரஸை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல அட்டாச் பண்ணி வைக்கிறேன். உங்களோட இமெயில் சப்மிட் பண்ணி நீங்களும் அதை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு வாட்டியும் உங்க கரியர் ப்ராக்ரஸ் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பிடிஎஃப் வச்சு நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. அப்போ பிசினஸ் அனலிட்டிக்ஸ்னா என்ன? இந்த வீடியோவை நான் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஃபாலோவர்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கொஸ்டின் பார்த்து எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. சரி, நம்ம இதை அவங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்றதை விட வீடியோவை போட்டுட்டா இது ஒரு நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அப்படி என்னோட ஃபாலோவர்ஸ் என்னதான் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியும்னு ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க. எக்ஸல் தெரியும், பவர் பாயிண்ட், வேர்டு, சீக்வல், பவர் பிஐ, டேட்டா அனலிசிஸ், இது எல்லாமே தெரியும்னு போட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியா ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதுல என்ன
சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஐடி பிசினஸ் அனலிஸ்ட்குள்ள என்டர் ஆகணும்னு தான் ஆசை. பட் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்க ஸ்கில்ஸ் எல்லாமே which is related to analytics based business analyst. இந்த மாதிரி தப்புலாம் நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஹெச்ஆர் காலே வராது. அப்படியே உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பார்த்து ஹெச்ஆர் அட்ராக்ட் ஆகி உங்களை ஹைரிங் மேனேஜர் கிட்ட நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அனுப்புனா ஹைரிங் மேனேஜர் உங்களை எடுக்கவே மாட்டாங்க. பிகாஸ் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது வேற ஒண்ணு, அவங்களுக்கு தேவையானது வேற ஒண்ணு. ரெண்டுமே மிஸ் மேட்சா இருக்கிறதுனால உங்களை அவங்க எடுக்க மாட்டாங்க. உங்களை எடுக்கிறத விட அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ நீங்க அப்படியே போனாலுமே அங்கேயே நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. அண்ட் இது அவங்களும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம், இன்னமும் அவங்களால பிசினஸ் அனலிஸ்டுக்குள்ள என்டர் ஆக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா 2 வருஷம் இல்ல 20 வருஷம் ஆனாலும் பிசினஸ் அனலிஸ்டா ஆக முடியாது. ஸோ பிசினஸ் அனலிட்டிக்ஸ்னு பாத்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ்ல நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாமே கவர் ஆகிடும். இன் அடிஷன் டு தட் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும், லாஜிக்கல் திங்கிங் நல்லா இருக்கணும், கிரிட்டிக்கல் திங்கிங் நல்லா இருக்கணும், அண்ட் மோர் ஓவர் ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கணும், அண்ட் டீம் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிறப்போ நீங்க அதை பார்த்து பயந்து ஓடாம யூ ஷுட் டேக்கிள் த சிச்சுவேஷன். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றவங்க ஒரு டேட்டாவை கிளீன் பண்ணி அதை அனலைஸ் பண்றதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அட் த சேம் டைம் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டேட்டாவை கிளீன் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அங்கே ஸ்டாப் பண்ணிடாம அதுல என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்கு அண்ட் அதே ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அண்ட் சிமிலர் ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல வராம இருக்க எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம், இது மாதிரி கிரிட்டிக்கல் டெசிஷன்ஸ்லாம் அவங்க எடுப்பாங்க பை கொலாபரேட்டிங் வித் மல்டிபிள் பீப்புள்ஸ். ஸோ நான் முன்னாடி டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு சொன்ன கரியர் ப்ராக்ரஸ் மாதிரி பிசினஸ் அனலிட்டிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றவங்களுக்கும் நான் கரியர் ப்ராக்ரஸ் சொல்றேன். இவங்களோட கரியர் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும்னா அனலிஸ்ட், பிசினஸ் அனலிஸ்ட், சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட், லீட் அனலிஸ்ட், அனலிட்டிக்ஸ் மேனேஜர், டைரக்டர் ஆஃப் அனலிட்டிக்ஸ், சீஃப் அனலிட்டிக்ஸ் ஆஃபீஸர். டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு எப்படி ஏஐ ஃபோக்கஸ் பண்ணி கரியர் ப்ராக்ரஸ் இருக்கோ அதே மாதிரி பிசினஸ் அனலிட்டிக்ஸ்க்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ் பண்ணி இன்னொரு கரியர் ப்ராக்ரஸ் இருக்கு. அது எப்படின்னு நான் சொல்றேன். பிசினஸ் அனலிஸ்ட், சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட், அனலிட்டிக்ஸ் கன்சல்டன்ட், ஸ்ட்ராட்டஜி மேனேஜர், பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேனேஜர், டைரக்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அனலிட்டிக்ஸ், வைஸ் பிரசிடென்ட் ஃபார் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அனலிட்டிக்ஸ். அண்ட் நான் முன்னாடி சொன்ன பிடிஎஃப்ல இந்த கரியர் ப்ராக்ரஸையும் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். உங்க இமெயில சப்மிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃபைனலா ஐடி பிசினஸ் அனலிஸ்ட்னா என்ன? ஒரு டெக் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டெக் கம்பெனி ஒரு கிளையண்ட்டுக்கு தேவையான சாஃப்ட்வேரை பில்ட் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கிளையண்ட்டுக்கு என்ன மாதிரி சாஃப்ட்வேர் தேவை, அதுக்கு என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ்னு அவங்க கிட்ட ப்ராப்பரா கலெக்ட் பண்ணி அந்த ரெக்வயர்மெண்ட்ஸை டெவலப்மெண்ட் டீம் கூட கம்யூனிகேட் பண்ணி கிளையண்ட் கிட்ட அக்ரி பண்ண டெட்லைன்ல அந்த சாஃப்ட்வேரை கம்ப்ளீட் பண்ணி அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற ப்ராசஸை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணி எடுத்துட்டு போறவர் தான் ஐடி பேஸ்டு பிசினஸ் அனலிஸ்டோட வேலை. என்னடா இதெல்லாம் ஒரு வேலையா நீங்க நினைச்சீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இது ஒரு பெரிய வேலை தான். பிகாஸ் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க ஒரு சின்ன ரெக்வயர்மெண்ட்டை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாம மாத்தி ஏதாவது போட்டீங்க அப்படின்னா அது லைஃப் லாங் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராம யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்தரா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் பிசினஸ் அனலிஸ்டோட வேலை. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ராப்ளம்ஸ் வராமலும் இருக்கணும். அட் த சேம் டைம் கிளையண்ட் எக்ஸ்பெக்டேஷனை 100% ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் அதை கம்ப்ளீட் பண்ணி அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதோட ஸ்டாப் பண்ணிடாம அவங்க ஃபர்தரா என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட் கேட்கறாங்களோ அந்த சாஃப்ட்வேரை ப்ராப்பரா மெயின்டெனன்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இந்த கம்ப்ளீட் லைஃப் சைக்கிளை ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடி பேஸ்டு பிசினஸ் அனலிஸ்ட்குள்ள யாரெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பத்தி கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கு. பட் ப்ரோக்ராமிங்கோ கோடிங்லயோ இன்வால்வ் ஆகுற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஐடி பேஸ்டு பிசினஸ் அனலிஸ்ட்டை சூஸ் பண்ணலாம். அண்ட் மேக் ஷோர் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். பிகாஸ் கிளைண்ட்னா நம்ம மதுரையிலயோ திருநெல்வேலியிலயோ இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து யூஎஸ்ல, லண்டன்ல அந்த மாதிரி சைட்ல இருந்து வரவங்களா உங்க கிளைண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்களை ஹேண்டில் பண்றதுக்கான கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் தாண்டி ஒரு க்ரூஷியல் கான்வர்சேஷன் அங்க பில்ட் ஆகுது அப்படின்னா அதை ப்ராப்பரா சால்வ் பண்றதுக்கான கெப்பாபிலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஐடி பிசினஸ் அனலிஸ்ட் குள்ள போகலாம். அண்ட் இந்த ஐடி பேஸ்டு பிசினஸ் அனலிஸ்டா ஒர்க் பண்ண போறவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும் பாத்தீங்கன்னா பிஏ ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், எஸ்டிஎல்சி அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ரெக்வயர்மெண்ட் கேதரிங்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், பிஆர்டி எஃப்ஆர்டி அதாவது பிசினஸ் ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், ஃபங்க்ஷனல் ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதையும் தாண்டி ஜிரா, கான்ஃப்ளூயன்ஸ், எம்எஸ்விசிஓ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்றாங்க அண்ட் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதையும் தாண்டி முக்கியமா அஜைல் அண்ட் வாட்டர்ஃபால் மெத்தடாலஜிஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். தீஸ் ஆல் ஆர் கம்ஸ் அண்டர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மெத்தடாலஜிஸ். அண்ட் அனாலிட்டிக்ஸ் பேஸ்டு இருக்க பிசினஸ் அனலிஸ்டோ டேட்டா அனலிஸ்டுக்கோ சொன்ன கரியர் ப்ரோக்ரஸ் மாதிரி ஐடி பேஸ்டு பிசினஸ் அனலிஸ்டோட கரியர் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் அனலிஸ்ட், சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட், லீட் பிசினஸ் அனலிஸ்ட், ப்ராடக்ட் ஓனர், ப்ராடக்ட் மேனேஜர், ப்ரோக்ராம் மேனேஜர், டெலிவரி மேனேஜர், டைரக்டர் ஆர் ஹெட் ஆஃப் ப்ராடக்ட். அண்ட் நான் முன்னாடி சொன்ன அதே பிடிஎஃப்ல ஐடி பிசினஸ் அனலிஸ்டோட கரியர் ப்ரோக்ரஸையும் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். உங்களோட இமெயில் சப்மிட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க. அண்ட் ஃபைனலா இந்த 3 ரோல்லையும் ஏஐயோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? நீங்க
அனாலிட்டிக்ஸ் பேஸ்டு பிசினஸ் அனலிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐடி பேஸ்ட் பிசினஸ் அனலிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பா அந்த இடத்துல மேனுவல் டாஸ்க் பண்ணக்கூடிய நிறைய ஒர்க் இருக்கும். முன்னாடிலாம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ட்ரி லெவல் ஒர்க் பண்றவங்க கிட்ட கொடுத்து அந்த சப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் தே வில் டேக் சோ மச் டைம் டு கம்ப்ளீட் தட் ப்ராசஸ். நீங்க அனாலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேட்டா கிளீனிங் ப்ராசஸா இருக்கட்டும், அண்ட் நீங்க ஐடி பேஸ்டு பிசினஸ் அனலிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஃப்ஆர்டி, பிஆர்டி மாதிரியான டாக்குமெண்ட் கிரியேட் பண்ற ப்ராசஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாத்தையும் என்ட்ரி லெவல்ல இருக்கவங்க கிட்ட கொடுத்து சப்போர்ட் வாங்கிப்பாங்க. பட் அது எல்லாத்தையுமே இப்போ ஏஐ உங்களுக்கு பண்ணி தந்துரும். அண்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே உங்களோட ப்ராசஸ் டைமிங்கை ரெடியூஸ் பண்ற ஒரு டூலா தான் பார்க்கணும்னு சொல்லுவேன். அண்ட் மோர் ஓவர் அது உங்களோட ரோலை ஃபர்தரா எவால்வ் தான் பண்ண போதே ஒழிய அழிக்க போறது இல்லை. பிகாஸ் நீங்க என்னென்ன ஒர்க்லாம் ரொம்ப டைம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுவீங்களோ அந்த ஒர்க் எல்லாமே வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல கம்ப்ளீட் ஆகும் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. ஸோ அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிமைனிங் டைம்ல உங்க ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டேட்டால இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்பர்ஸ்ல பிளே பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா அனாலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டா அனலிட்டிக்ஸோ ஆர் பிசினஸ் அனலிட்டிக்ஸோ நீங்க சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் போறீங்க அப்படின்னா ஏஐ பவர்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் போறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போறீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போறது ஒரு குட் ஆப்ஷனா இருக்கும். அண்ட் அப்படிலாம் இல்ல ப்ரோ, என்னோட எஜுகேஷன் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டா இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி எனக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. அண்ட் எனக்கு பெருசா ப்ரோக்ராமிங்லயோ கோடிங்லயோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஐடி பேஸ்ட் பிசினஸ் அனலிஸ்ட்டை சூஸ் பண்ணலாம். அண்ட் மேக் ஷூர் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும், டீம் ஹேண்ட்லிங், பீப்புள் ஹேண்ட்லிங் கேப்பபிலிட்டி வந்து நல்லா இருக்கணும். சும்மா நான் சொல்றேன்றதுக்காகலாம் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்காம do some research before enter into any role so that you will get succeed. And இதையும் தாண்டி உங்க யாருக்காச்சும் ஏன் கூட கரியர் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபார்ம்ல உங்க டீடைல்ஸை சப்மிட் பண்ணுங்க. I will reach out to you. ஏதோ ஒரு வில்லேஜ்ல பிறந்து சென்னைக்கு வந்து if I can, why not you?